ஸ்ரீ மகா கணபதியே ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயாது. இந்த விநாயகர் பூஜை வருகின்ற வியாழக்கிழமை 5ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம். 7 நாள் செய்யக்கூடிய விநாயகர் பூஜை. இந்த மாதிரி மஞ்சள் எடுத்து மஞ்சள் பிள்ளையார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளையார் பிடிச்சு நம்ம வைக்கணும். முதல் நாள் ஒரு மஞ்சள் பிள்ளையார், 2வது நாள் 2வது மஞ்சள் பிள்ளையார், 3வது நாள் 3வது மஞ்சள் பிள்ளையார். இதே மாதிரி 7 நாள் வைத்து முதல் நாள் நீங்கள் விநாயகருக்கு மஞ்சள் பிள்ளையார் வைப்பதற்கு முன்னாடி ₹1 காசு எடுத்து எப்போதும் போல் வச்சுருங்க. உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் என்ன இருக்கோ விநாயகர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுங்க. எவ்வளோ பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் அவர் நடத்தி கொடுப்பாரு. முடிஞ்ச வரை சின்ன வேண்டுதலாக இருந்தால் 7 நாட்களுக்குள்ளேயே நடக்கும். உங்களுக்கு பெரிய வேண்டுதல்கள் இருந்ததுன்னா நீங்கள் கண்டினியூவாக அடுத்தடுத்து நீங்கள் செஞ்சுட்டே இருக்கலாம். 21 நாள் கூட இந்த மஞ்சள் பிள்ளையாரை 7 நீங்கள் பிடிச்சிட்டே வரலாம். ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைங்க. நீங்கள் விநாயகருக்குன்னு தனியாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம், இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றலாம். எது வேணாலும் ஏற்றலாம். கூடவே விநாயகருக்கு மிகவும் உகந்தது அருகம்புல். தினமும் வைக்கலாம். எளிய வழியில் எல்லா செடிகளுக்கும் இடையில அருகம்புல் கிடைக்கிது. 7 நாளும் தொடர்ந்து வைங்க. உங்களுடைய வேண்டுதல் முடிந்தாலோ விநாயகருக்கு முடிஞ்ச வரை அருகம்புல் வச்சுக்கிட்டே இருங்க. நெய்வேத்தியம் மிக மிக எளிய நெய்வேத்தியம் வைக்கலாம். வீட்டில் இருக்கிற வெல்லம், கல்கண்டு, பால் அந்த மாதிரி முடிஞ்சது வைங்க. உங்கள் வேண்டுதல் முடிந்ததுக்கு அப்புறமா கடைசி நாள்னு முடிஞ்சால் சக்கரை பொங்கல் செய்யுங்க, இல்லைன்னா பாயசம் செய்யுங்க. எதுவுமே என்னால் முடியல அப்படின்னா 2 வாழைப்பழம் வாங்கி விநாயகருக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். விநாயகருடைய ஸ்லோகங்கள் தெரிஞ்சதுன்னா கண்டினியூவாக சொல்லிகிட்டே இருங்க. விநாயகர் அகவல் படிங்க. ஒரு நாளைக்கு 3 தடவை விநாயகர் அகவல் படிச்சிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறும். ஒரு நாள் 3 தடவைங்கும்போது முடிஞ்சால் காலையில் ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, மாலை பொழுதில் ஒரு தடவை, இல்லை முடிஞ்சவங்க ஒரே நேரத்துலையும் நீங்கள் படிக்கலாம். இன்னொன்று, 9 மாதங்கள் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி தொடர்ந்து நீங்கள் விரதம் இருந்து விநாயகரை வேண்டிக்கிட்டு தேங்காய் மாலையோ அல்லது வாழைப்பழ மாலையோ போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய மிகப்பெரிய வேண்டுதலை விநாயக பகவான் நடத்தி வைப்பார். குழந்தை பாக்கியம் வேண்டும், நல்ல வேலை கிடைக்கணும், திருமணம் நடைபெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 9 சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து தேங்காய் மாலை சாற்றலாம்.